சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் திரு கே.சி. வணக்கம் விஜயன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு உரையாடல் நேர்காணல். அதில் குறிப்பாக திரு பழனிசாமி அவர்கள் டெல்லி விசிட்ல இருந்தே நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வெளியில் வந்து அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. முகத்தை மறைச்சாங்களா இல்லையா அப்படின்னு என்ன பேசப்பட்டதுன்னு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் எப்படி இருக்கு? அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சம் கட்சியில் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டுமா இணைக்க வேண்டுமா என்பது எடப்பாடி பழனிசாமியின் முடிவாக இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் கூட்டணியில் எல்லோரும் இணைந்து என்டிஏவில் பயணிக்க வேண்டும் என்பது அமித்ஷா அவர்களது உறுதியான திடமான எதிர்பார்ப்பு. இது எடப்பாடி பழனிசாமி நன்கு அறிந்திருக்கிறார். அதனால அவருக்கும் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி. அதை அவர் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற பொழுது அதிகபட்ச பலனாளி முதல் நிலை பயனாளியே அவர்தான். ஆனால் அதையே இன்று வரை வெளிப்படையாக அவர் அறிவிக்க மறுக்கிறார், ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய அந்த தமிழ்நாடு முழுக்க அந்த சுற்றுப்பயணத்தில் தான் தான் அதிமுக என்று ஒரு நிரூபணம் செய்கிற வகையில் அந்த சுற்றுப்பயணத்தை நடத்திவிட்டு இறுதியில் தேவைப்பட்டால் பார்த்து கொள்ளலாம் என்று இன்னும் கட்சியினுடைய தலைமை பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இலக்கில மட்டுமே அவர் பயணிக்கிறாரே ஒழிய, ஒருவேளை கட்சி இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் வெகுண்டெழுந்து விடுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் எல்லோரையும் அரவணைத்து எப்படியாவது இயக்கம் கட்சி அதிமுக கட்சி இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நோக்கி அவர் பயணிக்க மறுக்கிறார். அந்த இடம் அவங்க இப்போ நீங்களே கூட பல பேட்டிகள் எல்லாம் என்னிடமே சொல்லியிருந்தீங்க, என்டிஏவில் வந்து அவங்க இருக்கிறதுல வந்து சிக்கல் இல்லை, அமித்ஷாவும் அதை விரும்புகிறார். யாரும் இப்போ ஒருங்கிணைப்புன்றது வேற சினாரியோ அப்படின்னு. ஆனால் இபிஎஸ் அவங்க பேச்சை பார்த்தா என்டிஏவில் கூட அவர்கள் இருப்பதை விரும்பாத சொல்கிறார். அதாவது இப்போ சமீபத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவில் சென்னையில் இபிஎஸ் பேசினார். குறைந்தபட்சம் எல்லோருமே அதற்கு அப்புறம் தான் அவரோட கிராஃப் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அவரோட அந்த மக்கள் இடத்துலையோ அல்லது தொண்டர்கள் இடத்துலையோ அவரை பற்றி அந்த அபிமானம் ஒரு தலைவராக. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சாதாரண கிளை செயலாளர் இருந்தால் கூட என்ன பேசுவாங்கன்னா, இவர்களை இணைக்காமலே, இவர்கள் என்னோடு பயணிக்காமலே, இவர்கள் இந்த இயக்கத்தில் கூட்டணியாகவோ இல்லை இணைந்தோ பயணிக்காமலே என்னால் இந்த கட்சியை ஆளுங்கட்சியாக ஆட்சி கட்டிலில் அதிமுகவை அமர்த்த முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, தொண்டர்கள் ஆதரவு அதற்கு இருக்கிறது, அதனால இந்த முறை நாம் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருந்தால் அவரை பாராட்டி இருப்பார்கள். குறைந்தபட்சம் அவருடைய தன்னம்பிக்கையை ஏற்றுக்கொள், அது முடியுதோ இல்லையோ அவரது நோக்கம், அவரது நோக்கத்தை ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை பாராட்டி இருப்பார்கள். மாறாக எனக்கு ஆட்சிக்கு வராவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல, தன்மானம் தான் முக்கியம் என்ற அவரது அந்த பேச்சு அரசியல் அறியாமை அல்லது அரசியல் அந்த வார்த்தைகள் அது அரசியல் முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம். ஏன் ஒரு லீடர் வந்து எனக்கு பதவி எல்லாம் பெருசு கிடையாது, தன்மானத்தோடு, அப்ப அதை தானே அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்க. அரசியல் இது இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிறது இருவருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக காரர் தானே, மக்கள் பார்வையில் தொண்டர்கள் பார்வையில். அங்கே எங்கிருந்து உங்களுக்கு தன்மானம் வந்தது? அங்கே அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. அவர் சொல்லுவது வந்து நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்றார். யாரும் என்ன அடிபணிஞ்செல்லாம் சேர்க்க வைக்க முடியாதுன்ற துணி தானே. அது கிட்டத்தட்ட டெல்லிக்கு விடப்பட்ட சவால்னு புரிஞ்சுக்க. அப்ப சென்ற முறை 2-3 காரில் மாறி அமித்ஷா வீட்டுக்கே போயிருக்க கூடாது இல்லை. நான் யாருக்கு அடிபணிய மாட்டேங்க, அம்மா காலத்தில் நீங்கள் சென்னை வந்து தானே தலைவர்களை சந்திப்பீங்க, நீங்கள் வேணால் குறைந்தபட்சம் தலைமை கழகத்துக்கு வாங்க பேசுவோம்
இல்லை சென்னை வாங்க பேசுவோன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதற்கு 2-3 கார் மாதிரி அமித்ஷா அவர்கள் அடிபணிவது அதா, இல்லை இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று விட்டு கொடுத்து போவதா? எது அடிபணியறது? இவர் விட்டு கொடுப்பதை தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவருக்கு அதாவது அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு தெரியறது இல்லை. அரசியல் களம் இப்படித்தான் என்று அந்த களத்தை கட்டி அமைத்து அந்த களத்தை நோக்கி தன்னுடைய கட்சியை, இயக்கத்தை, தொண்டர்களை வழிநடத்தி மக்களிடத்தில் அபிமானத்தை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியை நோக்கி பயணிக்கிற நேர் பார்வை அவரிடத்துல இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்க தொண்டர்களோட மனநிலை அப்படின்னு, நீங்களும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. அவர் அந்த கூட்டத்திலேயே கேள்வி எழுப்புறாருல்ல, நம்ம கட்சி ஆபீஸ் நம்ம கோயில் மாதிரி நினைச்ச அலுவலகத்தை உடைச்சாங்களே, அவங்கள சேர்க்க வேண்டுமா அப்படின்னு உடனே கீழே இருந்து வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் கத்துற. அதே கேள்வி இன்னொன்னு அவர் அடுத்து கேட்டிருக்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணுமா என்ன, ஆட்சி பெருசா நம்ம தன்மானம் பெருசா என்று அவர் கேட்டிருந்தாருன்னா அதுக்கு விடை கிடைச்சிருக்கும். தொண்டர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அதாவது ஒரு பெரிய தமிழகத்தை 35 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு கட்சி, 52 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, மக்கள் மத்தியில ஜெயலலிதா அம்மா மறைகிற பொழுது 45% வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சி ஆள வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆட்சினா நம்ம நினைக்கிறது மேல்மட்ட அரசியல், யாரு அமைச்சர் யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு இல்லை. ஒரு சாதாரண ஒரு பூத் அளவில் ஒரு 1000 ஓட்டு இருக்கிற ஒரு கிராமத்துல கூட அந்த ஊருக்கு வேணுங்கிற தண்ணி வசதி, சாலை வசதி, அந்த ஊர்ல தாசில்தார் ஆபீஸில் இருக்கிற பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பிரச்சனை, அந்த ஊர் கிளை செயலாளருக்கு அவருடைய தன்மானம் பெருசு. அவர் ஆளுங்கட்சிக்காரராக அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் அதிகாரிகளால் மதிக்கப்படணும், அது பெருசு. அப்ப அவங்க அதை பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய தன்மானம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க தன்மானத்தை பார்த்தாலும் சரி, இல்ல ஆட்சிக்கு நீங்க பெறுகிற சன்மானத்தை பார்த்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தன்மானம் சன்மானம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதிகாரம்ங்கிறது கூட வேற சுயநல நோக்கத்துக்கு இல்லை, அந்த ஊர்ல அவர்களது பிரசன்ஸ் இருக்கணும் ஒரு கட்சியில, அப்பதான் உயிரோட்டமா கட்சி உயிரோட்டமாக இருக்கு. ஏன்னா அந்த பூத்துல நின்று ஓட்டு வாங்குறவங்க அவங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அதிகாரம் அந்த இதெல்லாம், இப்ப பாஜகவுக்கு ஆதரவா பேசுகிறவர்களின் துணி கூட இப்ப சமீப நாட்கள்ல மாறுவதை பார்க்க முடியுது. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ்ஏ பாஜக ஆதரவாளர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன அவ்வளவு ஓட்டு இருக்கா, தினகரன்ட்ட என்ன அவ்வளவு ஓட்டு இருக்கா, இவங்கெல்லாம் சேர்ந்தா மட்டும் அப்படின்லாம் கேட்கிறப்ப எல்லாரையும் உதிரிகளா தானே அவங்க பார்க்குறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும்ங்க, எடப்பாடி பழனிசாமி என்பவரை அவரை அந்த கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணி இவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் என்று அவர்கள் எடுத்துக்கணும். அதாவது இவரால் ஒரு தனி நேரேட்டிவ் செட் பண்ணி ஒரு இயக்கத்தை வழிநடத்தி ஆட்சிக்கு கொண்டு வர முடியாது. இவரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பாஜகவை பலப்படுத்தி விடலாம் தமிழகத்தில் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. அதனால் ஒன்று. 2, கீழ் மட்ட அளவில் இருக்கிறவங்களுக்கு இந்த முறை இபிஎஸ் 4 வார்த்தை சொன்னா தான்ப்பா மதுரையில் நமக்கான சீட்டை அவர் நமக்கு விட்டு கொடுப்பார், அந்த தன்மைக்கு வந்துட்டாங்க. நான் கூட என்னுடைய நண்பர் தான் சீனிவாசன், மதுரையில் பேராசிரியர். அவர் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாரு. நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மதுரை சீட்டு கன்ஃபார்ம்டுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அதாவது பெரிய பாராட்டுகளாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க அதிமுக கட்சி தலைவரது ஒரே நோக்கம் மீண்டும் ஆள வேண்டும். இந்த இயக்கம் நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பொழுது 45% வாக்கு வங்கி, ஆளுகிற கட்சி, 130க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நிலையை நான் எட்டிவிட வேண்டும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு தொடர்ந்து அதிமுக ஜெயிக்கும். ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்துல மாறி மாறி தான் அந்த வெற்றி, அது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொடுத்தது. அவர்களுக்கே சரி நம்ம ஏதோ எம்ஜிஆர் காலத்துல இருந்த அதிமுகவை நம்ம கொஞ்சம் பலகீனப்படுத்தி விட்டோமோ, மாறி 5 வருஷம் திரும்ப மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, 2016ல கடுமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று அமைச்சு ஒரு கடுமையான பிளான் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து அவர்கள் மறைகிற பொழுது ஒரு நிறைவா வரலாற்றுல நிக்கிற மாதிரி தொடர்ந்து ஆட்சி கட்டலில் அதிமுகவை அமர்த்தினாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த வழியில சிந்திச்சு என்ன வரணும், நான் என்னுடைய மரியாதை கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்ல, தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை பத்தி 4 பேர் விமர்சிச்சா பரவாயில்ல, ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் இந்த இயக்கம்
ஆட்சியில் அமர்கிற வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டது, அல்லது அந்த அளவுக்கு கையாளாகாத தலைவராக எதிர்கால வரலாறு என்னை பார்க்க கூடாது. இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, நான் ஒரு விவசாயி, அது நான் மீண்டும் அந்த அதிமுக தேர்தலில் வென்று திமுகவை தோற்கடித்து ஆட்சியில் அமர்கிற அந்த அதிமுகவை நான் சாதித்து காட்டிவிட்டேன், ஆட்சியில் அமர்த்தி விட்டேன், இதுதான் எனக்கு தேவை, இதுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள். இப்ப நீங்க இந்த இடத்தில் ஒன்று சொல்லுங்க, இப்ப திமுக அரசுக்கு எதிரான மக்கள் மனநிலை இருக்கின்றதையும் நீங்க தொடர்ந்து பதிவு செய்றீங்க. இப்ப காய்த்தல் ஓத்தல் என்று சொல்லுங்க. இப்ப இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு கூடின கூட்டத்தை அப்படின்னு. ஏன் இது எதுவுமே நடக்காம இபிஎஸ், ஏன்னா அவர் தான் கடந்த முறை ஆண்டு இருக்கிறாரு, அதிமுகன்ற கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்றப்ப இது அப்படியே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர மாட்டேங்குது? தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை இருக்கு பாருங்க, காலம் மாற மாற அந்த களம் மாறிட்டே வருது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்றைய இளைஞர்கள் இந்த சமூக வலைதள யுகத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுங்கிறாங்க, அண்ணாமலைங்கிறாங்க, விஜய்ங்கிறாங்க. இப்போ நானெல்லாம் சிறு வயதில் இருக்கிற பொழுது எம்ஜிஆர் அப்படின்னு ஆரம்பிச்சா இன்றைக்கு வரைக்கும் தடம் புரளாமல் அதில் தான் நம்ம பயணிக்கணும், வேற எதுவும் நம்ம தடம் பிறண்டு விட மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த பகுத்து ஆய்ந்து முடிவெடுக்கிற தன்மையும் உடனுக்குடன் முடிவெடுக்கிற தன்மையும் மிக அதிகமாக இருக்கு. 2021 தேர்தல் காலத்துக்கும் இன்றைக்கும் எடுத்தீங்கன்னா விஜய் என்கிற ஒரு மாற்று சக்தி இருக்கு. அப்ப அந்த மாற்று சக்தி இருக்கிற பொழுது குறைந்தபட்சம் எடப்பாடியால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள், ஒதுக்கப்படுகிறவர்கள், விலக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிமுக கட்சிக்கு உள்ளேயே குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி எல்லோரையும் கூட்டணியில் ஒருங்கிணைத்து விடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி ஒரு காத்துட்டு இருக்காங்கன்றீங்களா? நிச்சயமா. அவரோடு இருக்கிற லெஃப்ட்லையும் ரைட்லையும் கேட்டாலே அதான் சொல்லுவாங்க. அவர் கூட இருக்கிற லெஃப்ட் ரைட் ரெண்டு பேரை கேட்டாலே அதான் சொல்லுவாங்க. அதையும் அவர் செய்ய தவறிவிட்டால் நிச்சயமா களத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பயணிப்பதற்கு முன்பாகவே அவரது தோல்வி அறிவிக்கப்பட்டுவிடும். அப்ப எல்லோரும் எதிர்பார்க்கிறது குறைந்தபட்ச கூட்டணியிலாவது அவர்கள் பயணிக்க வேண்டும்னு. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி மறுக்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் விஜயோடு, ஏன்னா யாரும் அரசியல்ல துறவரம் போயிட மாட்டாங்க, அவங்களுக்கு மாற்றுன்னு ஒண்ணு, அவங்களுக்கும் அவங்க சர்வைவல் இருக்கு, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு கிராம அளவில் நினைக்கிறாங்களோ அதே போலதானே ஒவ்வொருவருக்கும் நினைப்பாங்க. அவரவர்களை ஆதரிக்கிற அபிமானிகள் அப்படித்தானே நினைப்பாங்க. அப்ப அவர்களுக்கு விஜய் ஒரு மாற்று ஆப்ஷனா இருப்பார். அப்படி இவர்கள் சேர்கிற பொழுது எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர் அண்ணாமலை, விசிபிளா, அதை எல்லோரும் நான் உள்பட பாதிக்கப்பட்டவர்கள். ஆனா விசிபிளா அவரது அந்த தலைவர் பதவியிலிருந்து எடுத்தது எடப்பாடி சொல்லிதான் அண்ணாமலையை நீக்கினாங்க. அது உண்மைதானா? தோற்றம் அப்படித்தானே இருக்கு. அது உண்மையை எடுத்துக்கலாம். நம்ம அது ஒன்றும் பூசி போலுகணுங்கிற அவசியமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியால் மட்டுமே அண்ணாமலை பழிவாங்கப்பட்டார், அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப அவர் அந்த பக்கம் ஒருவேளை ஒரு லீனியன்சி போகிற பொழுது இன்னும் தேமுதிக அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அன்புமணியோ ராமதாசோ யாரோ ஒருவர் தடம் பிறழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அணி ஆயிடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அந்த நம்பிக்கை குறைகிற பொழுது இந்த அணிக்கும் திமுகவுக்குமான போட்டியாக அது உருவெடுத்தரலாம். அது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிகமான வாய்ப்பு அதுக்கு தான் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டிருக்கிற அந்த திட்டங்களினுடைய பலனாளிகள் அதை இருக்கிறாங்க, நம்ம அதை மறுக்க முடியாது. ஒரு ஓட்டுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் அவர்கள் என்ன விலை கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற வகையில அவர்களது தேர்தல் வியூகங்கள் இருக்கும். கட்சி கட்டமைப்போடு இருக்கு. உட்கட்சி மனஸ்தாபங்கள் மேல்மட்ட அளவுல பெருசா இல்லை. மக்கள் மத்தியில் இன்னும் அதிமுக அந்த நேரேஷன் ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்க, இது எல்லா மட்டத்திலையும் இருக்கு. இது எல்லா மட்டத்திலையும் இருக்கு. அப்ப இது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துது.
அவர் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். அதுதான் பிரச்சனையே. அவருமே பல காலம் தேர்தலில் களம் கண்டவர், வெற்றிகளை ருசிச்சவர். எலக்டோரல் பாலிடிக்ஸ் நுணுக்கம்லாம் அவருக்கும் தெரியாமையா இருக்கும். அவருக்கு ஒரு கணக்கு இல்லாமையா இருக்கும். அவரோட கணக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 98 அவர் ஈரோட்டில் இந்த 99 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த திருச்செங்கோடு தொகுதி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்தியாவில் வாக்கு வித்தியாசத்தில் 2ஆம் இடம் அகில இந்திய அளவில் பெற்ற தொகுதி. இவர் அதே தொகுதியில் 98 ஜெயிக்கிறாரு. 99 15 லட்சம் வாக்குகளை கொண்ட அந்த தொகுதியில் அவர் தோல்வியுற்றது வெறும் 2000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில். அந்த தொகுதியில் இருந்த பூத்து 2000 பூத்து. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு அவருக்கு சேர்த்து உளுந்திருந்ததுன்னா வெற்றி பெற்றிருக்கலாம். அதோட அம்மா அவரை வந்து கட்டம் கட்டினாங்க. அதற்கு பிறகு 2006க்கு அப்புறம் தான் அவர் வந்து மீண்டு வந்தார். 2004லயும் தோல்வி இல்ல, 2011 தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்து அவருக்கு. அப்ப என்ன அவர் களத்தை புரிஞ்சுக்கிட்டவர் அவர் வந்து இன்னும் அந்த ஒன்றிய செயலாளர் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. சார், நீங்க ஒரு தலைவர் லெவலுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு உள்ளூர் கட்சி பிரச்சனைகளுக்குள்ள நீங்க தலையிடக்கூடாதுங்க. உங்களது பார்வைங்கிறது அகில இந்திய அரசியலாக இருக்கணும். பாஜகவுக்கு மாற்றாக மோடிக்கு நிகரான தலைவராக நாம் இருக்கிறோமா? ஸ்டாலின் எப்படி இருக்காரு? அவர் மோடி அவர்களுக்கு இந்தியா அவர் ஈக்குவலேட் பண்றது யார பண்றாரு? பிரதமரை தான் பண்றாரு. மோடி, அதாவது இந்துத்துவ சித்தாந்தங்கள், திராவிட சித்தாந்தங்கள். இந்துத்துவாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள், திராவிடத்திற்கு ஸ்டாலின். அப்ப அந்த இண்டி கூட்டணியில கூட இவர் தான் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க நிக்கணும்? அவருடைய பார்வை எங்க இருக்கணும்? அகில இந்திய அளவுல. சார், யாராவது ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவர்கிட்ட இந்த H1B விசா பத்தி என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு நான் பாத்துறேங்க. இல்ல, நீங்க ரொம்ப குறைச்சு அவரை. நான் குறைச்சு சொல்லல. 4 வருடங்கள் அவருக்கு பரந்த பார்வையும் உலக ஒரு பெரிய நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அவர்கிட்ட இல்ல. அவரே சொல்றார், நான் ரொம்ப சாதாரண விவசாயிங்க, நான் ரொம்ப சாமானியன். ஏதாவது கேட்டா இதெல்லாம் பெரிய. காமராஜர் என்னங்க ஹார்வர்ட்ல பிஹெச்டி முடிச்சிருந்தாரா? காமராஜர். எம்ஜிஆர் என்ன ஆக்ஸ்போர்ட்ல டாக்டரேட் முடிச்சுட்டு வந்திருந்தாரா? இவர் மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தாரு. இவராது புல்லட் மோட்டார் சைக்கிள்ல வாசவி காலேஜில் டிகிரிக்கு 3 வருஷம் போனார். எதுவும் பாஸ் பண்ணலைனாலும் டிகிரிக்கு அது அவர் சொன்னதுதான். டிகிரிக்கு 3 வருஷம் போனாரு. காமராஜர் எங்க போனாரு? எம்ஜிஆர் எங்க போனாரு? சார், கேள்வி வந்து நீங்கள் நல்ல முதலமைச்சரா இல்லையா என்பதை தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நீங்க நல்ல விவசாயியா இல்லையா, இல்ல ஒரு விவசாயிக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கணுமா? அப்போ ஒரு விவசாயிக்கு வந்து அதை தாண்டின அறிவு இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. இவரே ஏன் விவசாயிகளை அவமானப்படுத்துறாரு? ஒரு விவசாயிக்கு வந்து இதை தாண்டின அறிவு, உலகமயமாக்கலை பத்தின அறிவு இருக்கக்கூடாதா? இல்ல தேசிய அரசியல் பத்தின அறிவு வந்து ஒரு விவசாயிக்கு இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல, அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, நான் ஒரு சாதாரண விவசாயி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கேன். இன்னமும் ஊடகங்கள் வந்து மக்கள் எதிர்பார்ப்பது விவசாயி அல்ல, நல்ல முதலமைச்சரை. காமராஜர், அதனாலதான் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட, காமராஜர் என்ன ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாரா? என்ன அண்ணாமலை மாதிரி எங்கேயாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் 6 மாசம் கோர்ஸ் போய் படிச்சுட்டு வந்தாரா? எம்ஜிஆர் எங்க போயிட்டு வந்தாரு? ஜெயலலிதா என்ன படிச்சிருக்காங்க? 10 வருட ஆட்சி, அதற்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி இருந்தும் கூட ஒரு வலுவான எதிர்க்கட்சியா பொசிஷன் பண்ணது வந்து இபிஎஸ் அவங்களோட ராஜதந்திரம். மக்கள் வந்து பகுத்தாய்கிறதுல நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைய சமூக வலைதளங்கள்ல ஜெயலலிதா அம்மாவுடைய 2016 ஆட்சி வரைக்கும் இருந்த அந்த நெகட்டிவ் இருக்குது பாருங்க, அதை எடப்பாடி பழனிசாமி மீது யாரும் சுமத்தல. நான் உள்பட எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கிற நானே, கட்சியை அவர் நடத்துகிற முறை சரியில்லை, ஆட்சி ஓரளவுக்கு செய்தார். அந்த 4 ஆண்டு சிறப்பு. நான் பல இடங்கள்ல நான் அதை சொல்லி இருக்கிறேன். அதனால நீங்க வந்து 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. 4 வருஷம். அதாவது தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளுகிற ஆற்றலை மிக அதிகமாக தமிழக அரசியலில் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளு. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 ஒரு எமோஷனலா அந்த 10.5 தேர்தல் அறிவிப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு கொடுத்ததுல ஒரு எமோஷனல் ரியாக்ஷன், அது
பல சமுதாய கட்டமைப்புகளில் பல சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒரு வெகுண்டு எழுந்து எதிராக வாக்களிக்கிற வாய்ப்பு லாஸ்ட் மினிட்ல அனௌன்ஸ்மென்ட் வருது. ஒன்று, அது நீங்க தேர்தலுக்காக செய்யறீங்கன்னு அப்பட்டமாக தெரிந்தது. இது ஒன்று. அமித்ஷா அவர்கள் தினகரனுக்கு 10 சீட்டு கொடுக்க சொன்னார். தினகரன் அதை ஏற்றுக்கொண்டு, இன்னைக்கு தினகரன் சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஏத்துக்க மாட்டேன், நான் கட்சி துவக்கினதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, இதெல்லாம் இன்னைக்கு அவர் பேசுறாரு. 2021 தேர்தலுக்கு பிறகு தினகரனே சொன்ன ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆமா, அமித் சொன்னாரு, நானே விட்டு கொடுக்க தயாரா இருந்தேன்னு சொன்னார். தயாரா இருந்தேன்னு சொல்லி சொன்னார். அடுத்து கூட சரி இப்ப சீட்டு கொடுக்க வேண்டாம், தினகரனும் போட்டியிட மாட்டார், தேர்தலுக்கு பிறகு ஒரு 10 பேருக்கு முக்கியமான பொறுப்புகளை வாரியம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதற்கு முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த 2 விஷயங்களை அவர் தவிர்த்திருந்தால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த சாதனையை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கலாம். அந்த 2021 கட்சி தோற்கணும் என்கிற அந்த நிலையே இல்லை. அன்றைக்கு திமுக மிக பலகீனமாக இருந்தது. அப்ப அதை அவர் தான் கெடுத்துக்கொண்டார். இன்றைக்கும் அதே தவற செய்கிறார். கடைசி நிமிஷத்துல வேணா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாமா என்று பார்க்கிறார். அது தன்னுடைய அந்த பிடிவாதத்தை, அது பிடிவாதம்னு கூட சொல்ல முடியாதுங்க. அதாவது தன்னைத்தானே தோற்கடிக்கிற யுக்தி அவருக்கு நல்லா செல்ஃப் டிஃபீட்டிங். ஆனா இன்னொன்று, விஜய் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. விஜய்ன்ற பெயரை தவிர்க்கிறாங்க. ஒருவேளை அந்த ஆப்ஷன் அவங்க மைண்ட்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தினகரனோ ஓபிஎஸ்ஓ விஜயோடு இணைந்து விடாமல் அமித்ஷா தடுத்து விடுவார், மிரட்டி விடுவார். இப்போ சமீபத்தில் கூட சசிகலா அவர்கள் மீது சில ரைட், அது இயற்கையாக நடந்ததோ இல்லை பாஜக ஏற்பாட்டில் நடந்ததோ இல்லை எடப்பாடி பழனிசாமி முயற்சியில் நடந்ததோ, பட் வெளி பார்வைக்கு பாஜக ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. அதே போல தினகரனையும், ஏன்னா தினகரன் மீது கூட பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் தினகரன் பாஜக ஒப்புதல் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக பயணிக்க முடியாது. அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஆமா, 80 கோடிக்கு அவருக்கு அந்த இது போட்டிருக்காங்கல்ல, ஒரு அந்த அந்நிய செலாவணி வழக்கு, அவர் இது போட்டிருக்காருல்ல, அந்த திவாலானவராக அந்த ஒரு வழக்கு இருக்கு, அந்த ஒரு வழக்கு இருக்குல்ல, அது நெருக்குனா. அதனால பாஜக சரிப்பா நாங்க எடப்பாடி பழனிசாமி பேசி பார்த்துட்டோம், முடியல, நீ வேணா தனியா நின்னுக்க. 2021 அப்படித்தானே சொன்னாங்க. அப்ப பாஜக ஒப்புதலோடு தான் அவர் தனியா வெளியில போய் போட்டியிட முடியும். ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி. ஓபிஎஸ் கனவுல நினைக்க மாட்டார். அவர் அமித்ஷா 10 தடவை சொன்னா கூட அவர் வெளியில எனக்கு தனிச்சு போட்டியிடுறதுல விருப்பமே இல்லை, எதிரா போட்டியிடுறதுல விருப்பமே இல்லை, அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இப்ப மோடிக்கு சொன்னார் இல்லையா, கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் அண்ணன் விஜயோடு பயணிக்கிறேன், அப்படித்தான் சொல்லுவார். அவர் எந்த காலத்திலையும் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருங்கிறத நான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்வது அப்ப பாஜக ஒருவேளை நினைச்சா விஜய கூட பலப்படுத்திடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்ப வேற வழி இல்லைன்னா இவங்க என்ன எடப்பாடி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக கட்டுப்படுத்தி விடும் என்று நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன இடத்தை தான் முன்யூகித்தே திரு தினகரன் ஒரு பேட்டியில 2 முறை சொல்றாங்க, நீங்க எப்படியாவது டெல்லியை சரிகட்டி என்ன சரிகட்டிடாலான்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு. இந்த 2 அந்த உறவு விரிசலாகி ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. 2 பேரும் தனிப்பட்ட தாக்குதலுக்கு போயாச்சே. இல்ல அது அந்த இடத்துல தான் அண்ணாமலை, அதனாலதான் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துல பேட்டியில துவக்கத்துல சொன்ன பாருங்க, ஒரு புள்ளிகள் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் என்கிட்ட திரு ஓபிஎஸ் டச்ல இருக்கிறாரு, செங்கோட்டையன் டச்ல இருக்கிறாரு, தினகரன் கூட சில. என்னதான் திட்டம் சார், என்ன நீங்க எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான் சார், ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தனிப்பட்ட சொத்து அல்ல. இவர் சொந்தம் கொண்டாட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. ஆளுகிற திமுகவின் மீது கடுமையான அதிருப்திகள் இருக்கிறது. ஆனால் அதிமுக ஒன்றுபடுத்தப்படாத காரணத்தினால் வலுவிழந்து மக்கள் மத்தியில அது காணப்படுகிறது. இதுதான் எல்லோரையும் ஒருங்கிணைத்து பயணித்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்று. ஒருவேளை தினகரன் வேற கருத்தை சொல்லலாம், அது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக தினகரன் அவர்கள் கூட தேவையில்லாம தினகரனை கண்டு ஒன்று பயப்படுறார் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களை அதிமுக தொண்டர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, முதலமைச்சராகவோ ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தெம். ஏன்னா அவர்களால 30 ஆண்டு கால அதிமுக வரலாற்றில் ஒரு கிளை செயலாளரிலிருந்து பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த எல்லா மட்டத்திலையும்
மக்கள் சாதாரண பொதுமக்கள்ல இருந்து அவர்களால் பலனடைந்தவர்கள் சில பேர், பாதிக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர். தினகரன் அவர்களை கண்டு தனக்கு நெருக்கடியா வருவாருன்னா யோசிக்க வேண்டான்றது வேண்டியதில்லை. அதே மாதிரி அவர் யோசிக்க, எடப்பாடி பழனிசாமி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக அந்த கான்டெக்ட்ல இப்ப நீங்க இப்ப ஒருங்கிணைக்கும் முயற்சி, இப்ப நீங்க சொல்லுங்க ஓபிஎஸ் தரப்பு, தினகரன் அவங்க தரப்பு, சசிகலா எல்லாருமே சேர்றீங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இபிஎஸ் அதுக்கு ஒத்துப்பாங்களான்றது தானே ஒரே கேள்வி. அவங்க கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டா என்ன நடக்கும், வாட் நெக்ஸ்ட்ன்ற? எல்லாரும் விஜயோட கைகோர்த்து போவாங்க, எல்லாரும் விஜயோட கைகோர்த்து போவாங்க. அதே மாதிரி செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 லீடர்ஷிப் மெட்டீரியல் அவங்க கிடையாது, 2ஆம் நிலையில பயணிக்கக்கூடியவர்கள் தான். அதனால எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாம தனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். இதுல மற்ற கேடர்ஸ் எல்லாம் இப்ப அதிமுக உங்களை போன்றவர்கள்லாம் பேசுறீங்க, மற்ற தலைவர்கள்லாம் என்ன இப்ப விஜய் எல்லாம் பார்ப்பாங்க, அரசியல் மாற்றம் என்னெல்லாம் அவங்கெல்லாம் என்ன, ஏன்னா எல்லாருமே இபிஎஸ் கரத்தை தானே வலுப்படுத்துறாங்க. என்ன இபிஎஸ் அவங்க சொல்றாங்களோ அதை கேட்டு அமைதியா தானே இருக்கிறாங்க. சார், எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு அவங்க பலம் தான் தெரியும், கூட இருக்கிறவருக்கு அவருடைய பலகீனமும் தெரியும். எல்லோரும் எதிர்பார்ப்பது கடைசி நிமிடத்துல எப்படி பிரதமரோடு அமர்ந்து விட்டு பிரதமர் எங்கள் தென்னிந்தியாவின் முகம் இந்த முகம்தான் எடப்பாடி பழனிசாமியை காமிச்சாரு, ஆனா கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. அது போல இறுதியில ஒருவேளை தினகரனை சேர்த்த சொன்னாரு, ஓபிஎஸ் சேர்த்த சொன்னாரு, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், அதனால நான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயோடு நான் கூட்டணியில் பயணிக்கிறேன் என்று அவர் அறிவித்து விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி எதிர்பார்ப்பு இருக்கு, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க அந்த பக்கம் இந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் இவர் வண்டி ஓடிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வண்டி, அந்த பஸ் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விஜய் மனசுல அதனாலதான் அந்த விஜய் பத்தி ஒரு கேள்வி கூட சொன்னேன். நீங்க தனக்கு போட்டியாக வருகிறவர்களை களத்துல வெகுண்டு எழுந்து அடிக்கணும். விஜய் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் களத்துல போட்டின்னு சொல்றாருங்கன்னா இவரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. என்ன விஜய் அதிமுக அமைப்பு செயலாளரா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி தலைமை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றதுக்கு. அவர் ஒரு கட்சி தலைவருங்க, ஒரு தேர்தலுக்கு உண்டான நேரேட்டிவ் செட் பண்றாரு. அப்ப அந்த நேரேட்டிவ் நீங்க தகர்த்தணும் இல்லங்க, கவுண்டர் நரேஷன் வச்சிருக்கணும். அந்த கவுண்டர் நேரேட்டிவ் இவர் சொல்லணும் இல்ல, அதையே சொல்ல மறுக்கிறார். அப்ப அவர் மைண்ட்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. அப்ப திருப்ப அமித்ஷா வேற ஏதேனும் சக்கர வியூகங்கள்ல ஆனா எனக்கு சொல்லக்கூடியது, திரும்பி வர முடியாத எல்லையை கடந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு. திரும்ப பிஜேபி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, ஒரு தடவை அதாவது ஒன்ஸ் பீட்டன் ட்வைஸ் ஐ, அந்த எல்லையை கடந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எடப்பாடியை பாராட்டுறாங்கன்னு, இது ஒரு காரணம். அவர் அஃபன் பண்ணாமையே அவரோட கரம் கோர்த்து பயணிக்கணும். ஒரு அண்ணாமலை உள்பட அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் எதுக்கு சொல்றாரு அவரு? அவர் மனசுல வஞ்சம் இருக்காதுங்களா? சொல்லுங்களேன். அவரும் மனுஷன் தாங்க, அவருக்கு எல்லாம் ஒரே இதுதானே. இது உள்ளடி அரசியல் நிச்சயமா. சார், யாராக இருந்தாலும் அடிபட்டவர்களுக்கு அந்த காயம் இருக்கும். ஒரு மனத்தாங்க காயம்னா அதுக்காக இவரை வச்சு செஞ்சறணும் பழி இல்லைன்னாலும் அரசியல் ரீதியா இல்ல ஒரு மனத்தாங்கல் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்சபட்சம் மனத்தாங்கல் இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற தன்மானம் மற்றவங்களுக்கு இருக்காதா என்ன? இப்ப நிறைவா உங்கள் பார்வையில் இப்ப எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்பெல்லாம் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தது, கூடுன கூட்டம், ரசிகர்கள் இப்படிலாம் இருந்து இதெல்லாம் கடந்து தான் மாற்றங்கள். விஜய உங்க அனுபவத்திலிருந்து பார்க்குறப்ப எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் தாவேகாவினுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது ரொம்ப ராவா இருக்கு. ராவான்னா அதாவது பக்குவப்படுத்தப்படாத ஒரு இளைஞர் பட்டாளம். ஆனா எம்ஜிஆர் இல்ல அப்படி அரசியலுக்கு இல்ல. எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆருடைய அரசியல் பாதைங்கிறது அவர் 52ல திமுக சேர்ந்தார். திமுக அவர் பொருளாளராக இருந்தார். நீக்கப்படுகிற பொழுது 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், எம்எல்சியா இருந்தார். அப்புறம் அண்ணா திமுகவினுடைய முகமாகவே எம்ஜிஆர் இருந்தார். இதே கனி இதே அது மட்டும் இல்லை. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு ஆடுமே ஒரு வழியில ஏதோ நிறுத்திட்டு அண்ணா இருக்கிற பொழுது அங்க ஒரு ஆடு மேய்க்கிற பெண்கள், நீங்க யாருங்க அப்படின்னா அண்ணாதுரைங்கிற போது தெரியல, எந்த கட்சி அப்படின்னா
திமுக அப்படிங்கிற எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னா அண்ணா அதை பெருமையா எடுத்துக்கிட்டார். அப்ப அவர் அந்த அரசியல் படுத்தப்பட்டார்கள், அவரோடு இருக்கிறவங்க, அவர் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார். அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அவரோடு பயணித்தார்கள். அப்புறம் எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அமைப்பாக செயல்பட்டது. எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அமைப்பு. கலைஞர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் மன்றங்களை துவக்குவதற்கு அனுமதியை மறுத்தார். முத்து மன்றங்களை துவக்குவதற்கு அனுமதித்தார். அங்கதான் வந்து பிரச்சனை ஆச்சு. விஜய் அப்படி இல்லை. அப்ப இது ராவா இருக்கு. அப்ப அது வந்து இந்த மாதிரி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கிறவங்களை எல்லாம் அங்க அனுப்பிச்சு விட்டு அவரோட கைகோர்க்க வச்சு வலிமைப்படுத்தப்பட்டால் பலம் பெறலாம், ஒரு நல்ல கணிசமான வாக்கு. ரெண்டாவது விஜயோட பயணிக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல அனுபவம் மிக்க அரசியல்வாதிகள் யாரும் இல்ல. கள அரசியல் அதெல்லாமே தியரிட்டிக்கல், டேட்டா மேனேஜ்மெண்ட், வியூக வகுப்பாளர்கள் அப்படித்தான் வந்து இருக்கிறாங்க. அந்த நேரடி அரசியல் களத்தை சந்தித்தவர்கள். இன்னொரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை உங்கள்ட்ட கேட்கணும். இப்போ விஜய் அவர்கள் சொல்றது வந்து நான் தான் 234 தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறார் அப்படின்னு. அந்த இடத்துல எம்ஜிஆர் அப்ரோச் எப்படி? அது வந்து எம்ஜிஆர் முகம்னு பாப்பாங்க. அது வந்து எம்ஜிஆருக்கு அப்படி சொல்லுவாங்க எல்லா தொகுதியிலையும். அது அவர் ஏன் சொல்லுவார்னா இதுக்காக இல்லை, இப்படி இல்லை. உங்களுக்கு அந்த வேட்பாளர், அதாவது ஒரு அந்த இடத்துல 25 பேர் சீட்டு கேட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். நீங்க மத்தவங்க எல்லாம் அப்படி மற்றவர்கள் வந்து அந்த இடத்துல புண்பட்டுருவாங்க. அதனால எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா அந்த இடத்துல போட்டி போடுறது நான் அப்படி நினைச்சு. ஆர்.எம். வீரப்பன் வந்து திருநெல்வேலியில போய் போட்டி போட்டாரு. அன்றைக்கு தென்பாண்டி சிங்கமா இருந்தவர் வந்து கருப்புசாமி பாண்டியன். அவருக்கு அவங்க 2 பேருக்கு ஆகாது. எம்ஜிஆர் நேரா கருப்புசாமி பாண்டியனுக்கு போன் பண்ணாரு, பொதுக்கூட்டத்துக்கு வர்றேன், உன் வீட்டுல தான் சாப்பாடு, அந்த பொதுக்கூட்டத்துக்கு உன் தலைமையில நடக்கும், ஏற்பாடு பண்ணு, என்ன நான் வரட்டுமான்னு கேட்டாரு. அண்ணே வாங்கனே என்றார். அப்ப அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வந்து நான் போட்டியிடுகிறேன், நீங்க உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு காத்திருக்குது, நீங்க உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை பார்க்காதீங்க. ஆனா விஜய் சொல்ற கான்டெக்ஸ்ட் வந்து வேற, டோட்டலா அவர் அதை தவறா அதுதான் சொல்றது. அந்த அரசியல் படுத்துதல், அரசியல் புரிதல் இவர்களுக்குள்ள வந்து இல்ல. ஆனா சரி, இப்ப அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்லி இருப்பார், 23-24 வயசுல நான் வந்து 8000 ரூபாய் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் என்ன இப்ப சமீபத்தில் நான் பார்த்தேன். 22 வயசுல கோவை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய மாவட்ட துணை செயலாளர் நான் எம்ஜிஆரால் நியமிக்கப்படுறேன். 24 வயசுல நான் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப அந்த அரசியல் படுத்துதல் எம்ஜிஆர் கிட்ட நிறைய இருந்தது, அவர் கொடுத்த வாய்ப்புகள். இவங்க கிட்ட அது வந்து இல்ல, அந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசப்படுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சூழல் எப்படி. நீங்க சொல்றத பார்த்தா நிறைய சுவாரஸ்யங்கள் தான் இனிமேல் தான் காத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வப்போது நம்ம தொடர்ந்து உரையாடலாம். மிக்க நன்றி திரு KCP. மற்றொரு சிறப்பு நேர்காணல்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.